Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்றைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தினுடைய இந்த முதல் ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவரே எங்களை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த ஆராதனையில் உம்முடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுடைய ஆவிக்கு ஆத்துமாவுக்கும் அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுயங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே சாம்பலாய் மாற்றும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா சோர்வுகளையும் அசதிகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு உற்சாகமாய் உம்முடைய சந்நிதியில் ஆண்டவரை உட்கார்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நாட்களிலே சீஷர்கள் எல்லாரையும் அழைத்து இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏதோ ஒரு ஜனத்திற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலை, யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலை. தன்னோடு கூட இருந்த சீஷர்களுக்கு 3.5 வருடம் தன்னோடு கூட ஊழியம் செய்து எல்லா விதத்திலும் தன்னோடு கூட இருந்த சீஷர்களை அழைத்து ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. யாரிடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? சீஷர்கள் இடத்துல. சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீங்கள் என்னவாய் இருங்கள்? விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்திலும் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுவதற்கு முன்பதாக அவரை பார்த்து சொல்லுகிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயம் கலங்கி இருக்கிறதான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. சில பேருடைய முகத்தை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதை போல தெரியும். ஆனால் இருதயத்தில் அவ்வளவு ஒரு கலக்கம், அவ்வளவு ஒரு பிரச்சனை, அவ்வளவு ஒரு சூழ்நிலை காணப்படும். அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த முகம் ரொம்ப மலர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எப்பொழுதும் சிரித்த மாதிரியே இருப்பாங்க. முகம் எப்போ பார்த்தாலும் சிரித்த முகம் மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அவர்கள் சிரிப்பிற்கு ஏற்றாற் போல் அவருடைய வாழ்க்கை இல்லை. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, வேலை ஸ்தலங்களில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், அவமானங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இருதயத்தில் அவ்வளவு வேதனைகள், இருதயத்தில் அவ்வளோ ஒரு பாரங்கள். ஆனால் அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மலர்ச்சியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயம் கூட சில நேரங்களில் கலக்கத்தோடு காணப்படும். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நம்முடைய இருதயம் கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நாட்களிலே சீஷர்களை அழைத்து சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் இந்த வார்த்தையை சீஷர்களை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்துக்கு போய்விடுவார், அவர் மரித்து விடுவார். அவரோடு கூட 3.5 வருடம் ஊழியம் செய்தவர்கள் 3.5 வருடத்திற்கு பின்பதாக அவரை காணாமல் இருப்பார்கள். அவரை காணாமல் இருக்கிறதுனால அவருடைய இருதயம் கலக்கத்தினால நிறைந்திருக்கும் என்று
ஆண்டவர் முன்பதாகவே அறிந்து சீஷருக்கு கிட்ட சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சீஷர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சீஷர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரல. இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்யும் பொழுது இந்த 12 சீஷர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரல. ஆனா அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு அநேக பிரச்சனைகள் வழியாக இவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து போனார்கள். இதை எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆண்டவர் அறிந்ததுனால தான் ஆண்டவர் சொல்ல, ஒரு நாள் உங்களை விட்டு நான் போவேன், ஒரு நாள் உங்களோடு கூட நான் இருக்க மாட்டேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயம் உடைக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுடைய முகத்தை பார்த்து சொல்லல, ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை பார்த்து என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். நீங்க 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர், அவர்களுடைய நினைவுகளை அறிகிறவர் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் என்ன செய்யறாராம்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறவர்கள், உங்களோடு கூட இருந்தவர்கள் உங்களுடைய இருதயத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தெரியாது. இப்ப நீங்க என்னை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? வல்லவர், நல்லவர், போதுமானவர், வாக்குத்தத்தம், எப்படிலாம் பல அடிச்சு என்ன பண்ணுவோம்? விடுவோம். ஆனா இருதயத்துல இருக்கிறத என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். இவர் ஒரு பெரிய இவரு அவரு, உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன் நான், பொதுவா. அப்போ இருதயத்துல ஒண்ணு வச்சுட்டு வாய் வழியா என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. உங்க கூட நீங்க எவ்வளவு உயிராய் பழகி இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துல இருக்கிற காரியங்கள் அவர்களுக்கு என்ன தெரியாது? தெரியாது. உங்க இருதயத்துல என்ன இருக்குன்றது தெரியாது. கூடவே தான் இருப்பாங்க, ஆனா சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லை பரவாயில்ல, நான் என்ன பண்ணேன் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களால கண்டே பிடிக்க முடியாது. எதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க, எதுக்கு தான் கோவப்படுறாங்க, எதுக்கு தான் உருன்னு இருக்கிறாங்க, எதுக்கு தான் உம்முன்னு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பேசும் பொழுது நல்லா பேசுவாங்க, பழகும் போது நல்லா பேசுவாங்க, ஆனா இருதயத்துல மாறுபாடான காரியங்கள் என்ன செய்யும்? காணப்படும். அல்லேலூயா. அதனால்தான் ஆதியாகமம் 8:21 வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயதை தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. பொல்லாததாய் எப்போத்திலிருந்து? சிறு வயது தொடங்கி, சின்னதிலிருந்து. ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு குழந்தைய தூக்காம இருந்து பாருங்க, அது என்ன செய்யும்ட்டு. ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காம இருந்து பாருங்க, அது என்ன செய்யும்ட்டு. அப்போ இந்த இருதயம் பொல்லாப்பாய் இருக்கிற ஒரு இருதயம் எப்போத்திலிருந்து இருதயம் பொல்லாப்பாய் மாறுகிறது என்று சொன்னால், சிறு வயதிலிருந்தே அந்த இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. உன்னை உடைப்பாங்க, உன்னை நொறுக்குவாங்க, உன் இருதயத்தை காயப்படுத்துவாங்க, உன்னை வேதனைப்படுத்துவாங்க. இது எல்லாம் மறைந்து போயிடும். ஆனா அந்த இருதயம், உடைப்பட்ட இருதயத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது? சரிப்படுத்த முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சொன்ன வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணும்? அதனாலதான் சொல்லுங்க, என் இருதயம் ரொம்ப பாரமா இருக்கு, அந்த வார்த்தை எனக்கு என் இருதயத்துல இருக்கு, அந்த வார்த்தை என் இருதயத்துல என்னை குத்தி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அது இருதயத்துல நான் நித்தமும் என்ன பண்ணிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எத்தனை பேருடைய இருதயத்துல பாரம் இருக்கு? எத்தனை பேர் இருதயத்துல கவலை இருக்கு? கையை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க, இருதயத்துல பாரம் இருக்கு, இருதயத்துல கவலை இருக்கு. ஆனா என்ன சொல்றோம்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றோம்? ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீங்க நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிடலாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லிடலாம் வாயில, அல்லது நீங்க முகத்துல கூட காமிச்சிக்கலாம். மேக்கப் போட்டு என்னென்னமோ பண்ணி நீங்க சிரிச்சு அதை என்ன பண்ணிடலாம், காமிச்சிக்கலாம். ஆனா உங்க இருதயத்துல இருக்கிறத ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அறிந்து வைத்து இருக்கிறார். மனுஷன் அதை பார்க்கறது இல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆனா தேவன் என்ன செய்யறாரு? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை என்ன செய்யறாரு? பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். எரேமியா 12வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், என் இருதயம் உமக்கு முன்பதாக எப்படிப்பட்டது என்கிறதை சோதித்து அறிகிறீர். வாசிங்க அந்த வசனத்தை. எரேமியா 12:3. கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பதாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல அல்லேலூயா. பாருங்க, எரேமியால கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பதாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. திருமணம் ஆகி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 50 வருஷம் ஆனாலும் சரி, மனைவியினுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்றத கணவனால கண்டுபிடிக்க முடியாது. கணவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்றத, நீங்க பெத்தெடுத்த பிள்ளையினுடைய இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்றத அறியவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இந்த சீஷர்களை அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3.5 வருஷம் உங்களோடு கூட நான் இருந்தேன், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்தேன், என் மூலமாக நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க செய்தீங்க, அநேக பிசாசுகளை நீங்க துரத்தினீங்க, வல்லமையான பல காரியங்களை நீங்க என்ன செய்தீங்க? கேள்விப்பட்டீங்க, நீங்க செய்தீங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் உங்களை விட்டு நான் என்ன செய்வேன்? பரலோகத்துக்கு நான் போவேன். அப்பொழுது நீங்க திக்கற்றவர்களாக இந்த உலகத்தில் இருப்பீங்க. உங்களை எல்லாரும் வந்து பகைப்பார்கள், உங்களை எல்லாரும் காயப்படுத்துவார்கள், உங்களை எல்லாரும் அடிப்பார்கள், மரணத்திற்கு ஏதுவான காரியங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அதனால உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. யோவான் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:6. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு எதை சொன்னதுனால? நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், நான் உங்களிடத்திலிருந்து கடந்து போய் விடுவேன். நீங்க மேல இருக்கிற வசனத்தெல்லாம் வாசி பாருங்க. நான் இருக்க மாட்டேன், நான் போய் விடுவேன், நான் பரலோகத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறதுனால அவர்களுடைய இருதயம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? துக்கத்தினால. ஆண்டவர் பாருங்க, அவர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உங்க முகம் துக்கத்தால நிறைந்திருக்கிறது. நான் இவைகளை சொன்னதுனால நீங்கள் துக்கத்தினால நிறைந்திருக்கிறீங்கன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? துக்கத்தால நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க நினைச்சிருப்பாங்க, நம்முடைய இருதய துக்கமா இருக்கிறத ஆண்டவர் எப்படி அறிகிறாரு? என் இருதயத்திற்குள்ளாக இருக்கிற, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக அந்த உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனா நம்முடைய இருதயங்களை கர்த்தர் அறிகிற தேவன். அல்லேலூயா. 16வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அதுபோல நீங்களும்
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை என்ன பண்ணுவேன், நான் போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நான் உங்களை விட்டு கடந்து போயிட்டேன்னு கவலைப்படாதீங்க. நான் ஒரு நாள் வருவேன், அப்பொழுது நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன், காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயம் சத்தமா உங்க இருதயம் சந்தோஷப்படும். உங்க இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த இருதயத்திற்கு கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். ஒரு நாள் இந்த இருதயத்திற்கு கர்த்தர் மகிழ்ச்சியை தருவார். அப்ப அந்த சந்தோஷத்தையும் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியையும் ஒருவனாலையும் என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. ஏன் எடுத்து போட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்றாரு. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உலக கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற விதமாக அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானமாக காரியங்கள் அல்ல. ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதனால உங்களுடைய இருதயம் கலங்காமலும் உங்களுடைய இருதயம் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமம் 20:2-3 வாசிங்க. உபாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், அதனால உங்களுடைய இருதயம் துவள வேண்டாம், பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் செய்ய போறீங்க, சத்ருவினிடத்துல நீங்கள் யுத்தம் செய்ய போறீங்க, அதனால உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. அதனால உங்களுடைய இருதயம் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் பாரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய சூழ்நிலைகளில் நம்முடைய இருதயம் பாரமா இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம துவண்டு போய் தத்தளித்து கலங்குகிறதான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த இடத்துல இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீங்க சத்ருவோடு கூட நீங்க யுத்தம் பண்ண போறீங்க. நீங்க யுத்தம் பண்றது யாரு கூட அப்படின்னு சொன்னா, சத்ருவோடு கூட நீங்க என்ன செய்ய போறீங்க, யுத்தம் பண்ண போறீங்க. நீங்க சத்ருவோடு யுத்தம் பண்ணும் பொழுது, இந்த வேதத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது, துவளக்கூடாது. ஆக்சுவலா எப்படி சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சத்ருவோடு கூட நீங்க யுத்தம் பண்ண போறீங்க, அதனால பெரிய ஈட்டியை எடுத்துக்கங்க, பராக்கிரமசாலியை கூட்டிக் கொள்ளுங்க, நல்ல வில்லை எடுத்துக்கொள்ளுங்க, பெரிய கத்தியை எடுத்துக்கங்க, நல்ல போர்ல பயிற்சி எடுத்துட்டு நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. இந்த வசனம் சொல்லுது, நீங்க சத்ருவோடு கூட யுத்தம் பண்ண போறீங்க, உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சத்துரு நம்மோடு கூட யுத்தம் பண்றது எதோடு கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தோடு கூட யுத்தம் பண்ணுவான். இருதயத்தை வெட்டணும்னு நினைப்பான், இருதயத்தை காயப்படுத்தணும்னு நினைப்பான், இருதயத்தை உடைக்கணும்னு நினைப்பான். அப்பொழுது உங்களை இருதயம் என்ன செய்யக்கூடாது, துவளக்கூடாது. நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தும் பொழுது, நம்முடைய இருதயத்தை உடைக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் கலங்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க.
1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 40வது வசனம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு இருதயத்தையும் அறிந்தவரால், நல்ல கவனிங்களேன், நீ அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நமக்கு பலன் அளிக்கிறாராம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யறாரு? பலன் அளிக்கிறார். எப்படி பலன் அளிக்கிறாரு? எப்படி பலன் அளிக்கிறாரு? அவனவனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்து அவனவனுடைய வழிக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனை என்ன செய்யறாரு? ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்து நமக்கு பலன் அளிக்கல, நம்ம ஜெபிக்கிறத பார்த்து நமக்கு பலன் கொடுக்கல, நம்ம உபவாசிக்கிறத பார்த்து பலன் கொடுக்கல, நம்ம தேடுகிறத பார்த்து நமக்கு பலன் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை பார்த்து அதுக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய இருதயம் துவலாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு 4 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். முதலாவது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். நீங்க 1 சாமுவேல் அந்த 1வது அதிகாரம் முழுவதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்னாள் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று 1வது அதிகாரம் முழுவதும் இருக்கும். எவ்வளவு வேதனை, அவர்கள் அந்த அன்னாளுடைய இருதயம் எப்படியெல்லாம் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கலாம். ஆனா 2வது அதிகாரத்துல அன்னாள் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது. களி கூறுகிறதுன்னா என்னது? சந்தோஷப்படுகிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயருகிறது, என் பகைஞரின் மேல் என் வாயை திறந்திருக்கிறது. இந்த ரட்சிப்பிலே நான் என்ன பண்றேன்? சந்தோஷப்படுகிறேன். இந்த இருதயத்திற்கு களிப்பு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அன்னாள் ஜெபம் பண்ணினாள். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் களிகூற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, சொல்லுங்க, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ள. உங்களுடைய இருதயம் எப்பெல்லாம் வேதனைப்படுகிறதோ, உங்களுடைய இருதயம் எப்பெல்லாம் உடைக்கப்படுகிறதோ, நீங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு எப்பெல்லாம் நம்முடைய இருதயம் உடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபத்தை நிறுத்திடுவோம். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஜெபத்தை என்ன பண்ணிடுவோம்? நிறுத்திடுவோம். எப்பெல்லாம் குடும்பத்தில் போராட்டம் வருதோ அப்பெல்லாம் ஜெபத்தை என்ன பண்ணிடுவோம்? ஜெபித்து எதுக்கு தான் பிரயோஜனம்? இன்னமும் எனக்கு அந்த வேதனை தானே இருக்கு, இன்னமும் எனக்கு அந்த பாரம் தானே இருக்கு, இன்னமும் எனக்கு அந்த கவலை தானே இருக்கு. ஆனா அன்னாள் சொல்றாங்க, என்னுடைய இருதயம் களி கூறுகிறது. எப்படி களி கூறுது என்று சொன்னால், நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது என்னுடைய இருதயம் என்ன செய்தது? களி கூறுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, 10வது சங்கீதம் 17வது வசனத்துல, கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கர்த்தர் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு, நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார். அப்ப நம்முடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இருதயம் பாரமா இருக்கும் பொழுது,
இருதயம் கஷ்டமாக இருக்கும் போது போய் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவர் விட்டு தூரமாக தான் போயிடுறோம்ல. நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடல. உடைக்கும் பொழுது, இந்த இருதயம் நொறுக்கப்படுகிற பொழுது, யாராவது இந்த இருதயத்தை காயப்படுத்தும் பொழுது உடனே ஜெபத்தை விட்டுருவோம், வேத வாசிப்பை விட்டுருவோம், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். ஆனால் அண்ணால் சொல்கிறாங்க, என் இருதயம் களி கூறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வேதனையிலும், அந்த உபத்திரவத்திலும், அந்த பழியிலும், அந்த கஷ்டத்திலும் நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணேன். நான் என்ன செய்தேன்? நான் ஜெபித்தேன். அப்போ உங்களுடைய இருதயம் களி கூற வேண்டும், உங்களுடைய இருதயம் சமாதானத்தினாலே நிறைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது வாசிங்க, 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமும் 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்திற்குரிய மேன்மையை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ரெண்டாவது, கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். முதலாவது ஜெபிக்க வேணும், ரெண்டாவது கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சத்தமா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்குரிய மேன்மையை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இன்னைக்கு இந்த இருதயம் உடைக்கும் பொழுது, இன்னைக்கு இந்த இருதயம் கலங்கும் பொழுது, இந்த இருதயத்தில் பாரம் இருக்கும் பொழுது நம்ம எதை தெரியுமா தேடுவோம்? எதை தேடுவோம்? நான் சொல்லட்டுமா? முதல்ல ஃபோனை தேடுவோம், அப்புறம் என்ன தேடுவோம்? யூடியூப்பை தேடுவோம், அப்புறம் என்ன தேடுவோம்? ஃபன்னி வீடியோஸ் தேடுவோம். இல்லை, சில பேர் கொஞ்சம் அப்படியே டிவியை போட்டு அப்படியே காமெடி வீடியோஸ் பார்க்குறது. எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் இருதயம் உடைக்கும் பொழுது வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயாவது பீச்சுக்கு போயிடலாம், வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயாவது தனியாக போயிடலாம், யாருமே இருக்கக்கூடாது, தனியாக போயிடுறோம். இதை தான் நம்ம என்ன செய்வோம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யணும்? தேடணும். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட சொல்கிறீங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம், அந்த கொஸ்டின்லாம் எனக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? தேடி வாசி. அல்லேலூயா. அதுக்கிற பலனை ஆண்டவர் தருவார் நம்ம. அல்லேலூயா. அப்படி தேடுகிற ஒரு விசுவாசிகளாய் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 105:3 வாசிங்க. சங்கீதம் 105வது சங்கீதம் 3வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்குரிய, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம். எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறீங்க? நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மகிழ்ச்சி ஆக்குவார். எப்பெல்லாம் மகிழ்ச்சி ஆக்குவார்? முதல்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவார். ரெண்டாவது கர்த்தரை தேடும் பொழுது. மூன்றாவது வாசிங்க, சங்கீதம் 28வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும், பாருங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன். ரெண்டாவது கர்த்தரை துதிக்கணும், முதல்ல ஜெபிக்கணும், தேடணும், மூணாவது துதிக்கணும். கர்த்தரை எப்பெல்லாம் நம்ம துதிக்கிறோமோ அப்போல்லாம் நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் ஆராதனையில் நான் கண்ணை மூடிக்கிறது, கண்ணை மூடி நான் துதிப்பேன். ஒரு 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 சமாதானம் கிடைக்கும்.
நல்லா துதிக்கக்கூடிய ஒரு, ஆனால் நான் தப்பி தவறி நான் கண்ணை திறந்து உங்களெல்லாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? ஒரு சிலரை சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. ஒருத்தவங்க அப்போ தான் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பாங்க, இன்னொருத்தவங்க நமக்கு என்ன வந்துச்சுன்னு நிற்பாங்க, இன்னொருத்தவங்க ஏதாச்சும் நோண்டிட்டு இருப்பீங்க. நாங்கள் பாட்டுக்கு கீபோர்டை போட்டு ஜடுக்கு 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 ஆண்டவர் துதிங்க 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 துதிங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், இன்னும் வருகிற நாட்கள்லாம் ஆண்டவர் நம்ம என்னெல்லாம் ஆசீர்வச்சார்னா அந்த வீடியோலாம் எடுக்கும்பொழுது அப்போ தான் தெரியும் நம்ம முகம்லாம், அப்போ தான் தெரியும். பாருங்கள் நீங்கள்லாம் இப்படிலாம் துதிக்கிறீங்க ஒர்ஷிப்பில் அப்படின்னு. ஒரு நாள் என்ன பண்ணணும், உங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து போட்டு காட்டணும். எங்கேயாவது அங்கே மறைவாக வச்சிடணும் ஒரு வீடியோவை வச்சுட்டு, பாருங்கள் நீங்கள்லாம் எப்படி ஆண்டவரை துதிக்கிறீங்க, மெசேஜ் கொடுக்கும் பொழுது எவ்வளோ உற்சாகமாலாம் கேட்குறீங்க பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கே என்ன பண்ணணும், போட்டு காமிக்கணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கண்ணை மூடிட்டு நான் ஒர்ஷிப் பண்ணேன்னா நான் தப்பிச்சேன், கண்ணை திறந்து உங்களை பார்த்துட்டா ஏன் ஒர்ஷிப்பு முடிஞ்சு போச்சு. என்னடா இது, நம்ம பாட்டுக்கு தடுக்கு 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 தடுக்குன்னு பாடிக்கிட்டே இருக்கணும், இவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இதுக்கு வரல, நான் ஏதோ ஒரு கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தேன்ற மாதிரியே என்ன பண்ணுவோம், சில பேர் நின்றுட்டு இருப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் உங்களை சொல்லலை, அப்படி பண்ணுறவங்கள சொல்கிறேன் நான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பாரம் இருக்குந்தான் இருதயத்தில், கஷ்டம் இருக்குன்னா இருதயத்தில், போராட்டம் இருக்குன்னா இருதயத்தில். இந்த இருதயத்தை உடைப்பாங்க தான், நொறுக்குவாங்க தான், காயப்படுத்துவாங்க தான். ஆனாலும் நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்களா? எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை துதிச்சாங்களோ அங்கெல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களோ, அந்த பவுல் சீலாவை எடுத்துக்கொள்ளுங்க, எரிகோ கோட்டைக்கு முன்பதாக இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எங்கெங்கெல்லாம் துதிச்சாங்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டாங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. இருதயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை, ஆசரிப்பு பெட்டியை தூக்கிட்டு வரும்பொழுது தாவீது ஒரு ராஜா, அவன் பாட்டுக்கு ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்துறான். ஒரு ராஜான்ற மேட்டிமே இல்லை, வைராக்கியம் இல்லை, ஒரு பெருமை எதுவுமே இல்லை. அவனுடைய இருதயம் கர்த்தரை துதிக்கிறதா இருந்தது. தாவீதுடைய இருதயம் கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கிறதா. நம்முடைய இருதயம் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். 1 சாமுவேல் 7:3 வாசிங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் உங்களிடத்தில் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவள் ஒருவருக்கே என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். யாருக்கு ஆராதனை செய்யணும்? கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஏன் வொர்ஷிப் பண்ண முடியல? இருதயம் பாரமா இருக்கு. ஏன் பாட்டு பாட முடியல? இருதயம் பாரமா இருக்கு, இருதயம் கவலையா இருக்கு. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் அறிகிறவர். அதனால நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்போ நம்முடைய இருதயத்திற்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுப்பார். கடைசியா 4வது சங்கீதம் 33:21 வாசிங்க. சங்கீதம் 33வது சங்கீதம் 21வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பியிருக்கிறபடியால், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள். 4வது கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். முதல்ல என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஜெபிக்க வேண்டும், 2வது கர்த்தரை தேடணும், 3வது கர்த்தரை துதிக்கணும், 4வது கர்த்தரை நம்பணும். கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். ஆண்டவரை நம்பணும். மனுஷனை நம்புறோம், மனுஷனுடைய வார்த்தையை நம்புறோம். அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமா இல்லை அப்படின்னா நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. என்கிட்ட நீ இப்படி சொன்னியே, அது நீ ஏன் செய்யலையே அப்படின்ற ஒரு பாரம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும்பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்படும். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது தாவீது சொல்ல, என்னுடைய இருதயம் களி கூறுகிறது. 112வது சங்கீதம் 7வது வசனத்தில், துர்ச்செய்தியை கேட்கிறவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி
திடனாயிருக்கும். 27:3 வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் இருதயம், சத்தமா சொல்லுங்க, என் இருதயம் என் மேல யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதுல நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய இருதயம் மகிழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் கலக்கத்தில் இருந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, முதலாவது என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை தேட வேண்டும். மூணாவது, கர்த்தரை துதிக்க வேண்டும். நாலாவது, கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல இந்த நாளை உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய பழகி கொள்ளுங்க. என் இருதயம் எப்பெல்லாம் உடைக்குதோ அப்பெல்லாம் போய் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்துருங்க. உங்க இருதயம் எப்பெல்லாம் துவண்டு போகிறதோ அப்பெல்லாம் போய் ஜெபம் பண்ணுங்க. அப்பெல்லாம் கர்த்தரை தேடுங்க. அப்பெல்லாம் துதிங்க. அப்பெல்லாம் அவர் என்ன செய்யுங்க? நம்புங்க. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம். இந்த சரீரத்தில் எங்க காயப்பட்டாலும் சீக்கிரமா ஆறிடும். எங்க காயப்பட்டாலும் சீக்கிரமா என்ன பண்ணிடலாம்? என்ன மருந்து போட்டு காயப்படுத்திடலாம். ஆனா இந்த இருதயம் காயப்பட்டுச்சின்னு சொன்னா அவ்வளோ சீக்கிரத்துல ஆறாது. அது காலாகாலத்துக்கு இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் என் இருதயத்தை ரொம்ப உடைச்சிட்டான், என்னை ரொம்ப பேசிட்டான், என் இருதயத்தை ரொம்ப காயப்படுத்திட்டான், இது எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுவோம். செத்தா கூட போக மாட்டோம், முழிக்க மாட்டோம். அவன் என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டான், என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான். மனசு எங்க இருக்கு? மனசுன்னா என்னது? என் இருதயத்தை ரொம்ப உடைச்சிட்டான், என் இருதயத்தை ரொம்ப காயப்படுத்திட்டான். அந்த வார்த்தைக்கு என் இருதயத்திலேருந்து இன்னும் என்ன செய்யலை, போகவே இல்லை. நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போய் என்ன செய்யுங்க? போய் ஜெபம் பண்ணுங்க. சத்துரு உங்களுடைய இருதயத்தை உடைக்கிறதுக்கு காரணம் இந்த 4 விஷயத்தை நீங்கள் அப்போ தான் செய்ய மாட்டீங்க அப்படின்றது நல்லா தெரியும். நீங்கள் யோபுனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்களேன். எப்படிலாம் அவனை உடைக்க முடியுமோ அப்படியெல்லாம் உடைச்சான். எப்படிலாம் அவனுடைய இருதயத்தை காயப்படுத்த முடியுமோ. கடந்த நாட்களெல்லாம் நம்ம வாசித்தோம்ல, பேசி கொண்டிருக்கும் பொழுதே அடுத்தடுத்து பிரச்சனை, பேசி கொண்டிருக்கும் பொழுதே அடுத்தடுத்துக்கா. ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கொண்டிருந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தரை எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு எடுத்த, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைச்சிட்டாங்க யோபு உடைஞ்சு போயிட்டான் அப்படின்ட்டு. சரீர பிரகாரமாக வேணா உடைஞ்சு போலாம், ஆனா அவனுடைய இருதயத்தை யாராலையும் என்ன பண்ண முடியல, உடைக்க முடியல. ஏன்னு கேட்டா அவனுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தது. அல்லேலூயா. அதனால தான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டோம். இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டோம். கடைசியா இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 66வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 66:12 இருந்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவனிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் சுமக்கப்படுவீர்கள், தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து செழிக்கும், கரமும் அறியப்படும். அல்லேலூயா.
ஆண்டவர் பாருங்க 12, 13வது வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு குழந்தையை எப்படியெல்லாம் ஒரு தாய் தேற்றுகிறாளோ அதே போல தேற்றுவாராம். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் இருதயம் மகிழும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதத்துல நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவா? சத்தமா சொல்லுங்க. இந்த நீங்க விசுவாசிக்கணும். அதனால தான் இந்த 14வது யோவான்ல 1வது வசனத்துல நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. அப்போதான் உங்களோட இருதயம் என்ன செய்யாது, கலங்காது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீங்க ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் இந்த மாதத்துல ஒரு மகிழ்ச்சியை காணும். பொதுமான என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். போன மாதம் என்ன வாக்குத்தத்தம்? போன மாதம் என்ன வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? வாக்குத்தத்தத்தையே மறந்துடுறீங்க. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க இருதயம், அந்த நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்காதபடிக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் காணிக்கை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, உன்னதமானவரே, உன்னதமானவரே. ஏனும் நீர்தானே உன்னதமானவரே. ஏனுரை விட நீர்தானே
ஜெபிப்போம்.